வணக்கம் நண்பர்களே, நம்மளோட மேத்ஸ் பேலஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட கொஷின்ஸுக்கு லைனாக ஆன்சர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இது 10வது கேள்வி. இந்த கொஷின் பாருங்கள். தந்தையின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்காக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது என்ன? நம்ம ஏற்கனவே இந்த ஏஜ் ப்ராப்ளம் டாப்பிக்கில் 2-3 டைப்பாக வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒவ்வொரு டைப்லையும் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாடலில் தான் சொல்ல போகிறோம் பாருங்கள். தந்தையின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்காக உள்ளது. அப்போ தந்தை ஃபாதர் அப்படிங்கிறதால F1னும் மகள் டாட்டர் அப்படிங்கிறதால Dன்னு வச்சுக்கிறேன். பொண்ணுக்கு 1 வயசுன்னா அப்பாவுக்கு 5 வயசு. ஏன் அப்படின்னா 5 வயசுலாம் அப்பா இருப்பாங்களான்னு இல்லை, 5 மடங்கு. நாம் இது 1 மடங்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 5 5 மடங்கு. 2 வருஷத்துக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகளின் வயதை போல் 4 மடங்கு. பொண்ணுக்கு 1ன்னா அப்பாவுக்கு 4. இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. ஆனால் இது ரெண்டும் என்ன வரணும்? சமமாக வரணும். 1னே வரணும். இங்கே அப்படி வரல. அப்போ டைரெக்டாக இது எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த சைடில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. இப்போ இந்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 3 இங்கே கொண்டு வரோம். அப்போ I3 15 ஓர் 3 3. இந்த 4 இங்கே கொண்டு வரோம். 4 16 ஓர் 4 4. இது ஃபாதர், இது டாட்டர் இல்லையா? இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 1 1னே இருக்குது. சரியா? இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொன்னாங்க? 2 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னாங்க. இதுதான் இப்போது அவங்க யாரோட வயசு கேட்டிருக்காங்க? மகளின் தற்போதைய வயது. இப்போ மகளோட வயசு எத்தனை பங்கு வச்சுருக்கோம்? 3 பங்கு. இந்த 2 கொண்டு வந்து அப்போ இங்கே பெருக்கிறேன். அப்போ 3 என்னவாயிடும் அப்படின்னா 6. ஸோ மகளின் தற்போதைய வயதுன்னு கேட்டதால் ஆன்சர் 6. ஒருவேளை அப்பாவுடைய தற்போதைய வயதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே 2 கொண்டு வந்து இந்த 15 கூட பெருக்கியிருந்தோன்னா 5 2 30ன்னு கிடச்சிருக்கும். நம்ம புரியுதுங்களா? ஸோ ஏஜ் ப்ராப்ளமில் இதே மாடலில் நாம் ஒரு 10-15 கொஷின்ஸுக்கு மேலே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேசிக்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 6 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. ஓகேங்களா? தேங்க்யூ.